வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் அப்படின்னா, ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிலிம்ஸ் கொஸ்டின் தான். கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் ஃபார்மேட்ல நம்ம 35 கொஸ்டின்ஸா பார்க்க போறோம். இன்னைக்கு தான் வந்து டே 1 நமக்கு பார்க்குறோம். ஸோ இது எப்படி இருக்க போகுது செஷன் அப்படின்னா, எப்படி ஸ்பீடா சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஸ்பீடா உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன். பட் அதை நான் டீச் பண்ணிக்கிட்டே தான் சால்வ் பண்ணியிருப்பேன். நீங்க இந்த கொஸ்டின்ஸை வந்து பாஸ் பண்ணிட்டு, நீங்க சால்வ் பண்ணிட்டு, அதுல ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறப்போ நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஸ்பீட் ப்ராக்டிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த செஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் எக்ஸாம் ரேலியில் 365 ரேலி பிடிஎஃப் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்த ஷிவ் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர் இருக்கு. நீங்க எக்ஸாம் ரேலியில் எந்த பேக்கேஜ் வாங்கினாலும் இந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ செஷனுக்குள்ள போயிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் வித் ஃபிளாட் இல்லையா, ஃப்ளோர் வித் ஃபிளாட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 6% ABCD EF 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் 1 2 3, அதாவது ஃப்ளோர் நம்பர் 1 2 3 ஒன் அபோவ் அனதராக இருக்கும். இதில் 2 ஃப்ளாட்ஸ் இருக்குது. ஃப்ளாட் P அப்படிங்கிறது Qக்கு வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஃப்ளாட் P Qவோட வெஸ்ட்டில் இருக்க போது. ஸோ நம்ம 2 பாசிபிளுக்கான டயக்ராம் போட்டாச்சு. இப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்துடலாம். C lives on odd numbered floor but not in flat P இல்லையா. ஸோ அப்போது C lives வந்து C வந்து ஃப்ளாட் Pல கிடையாது, ஆனால் ஆட் நம்பர் ஃப்ளோரு. ஸோ C வந்து ஃப்ளாட் Pல கிடையாது, ஆனால் ஆட் நம்பர் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ 1 or 3ல வரும், ஃப்ளாட் Qல வரும். ஸோ 2 பாசிபிள். இப்போ அடுத்து பாருங்க, ஒன்லி 1 ஃப்ளோர் பிட்வீன் C அண்ட் E. எப்போவுமே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து ரீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நோ ஒன் லிவ்ஸ் டு தி வெஸ்ட் ஆஃப் E இல்லையா. இப்போ ஒன்லி 1 ஃப்ளோர் பிட்வீன் C அண்ட் Eனா இப்போ E இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், E இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். பட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நோ ஒன் லிவ்ஸ் டு தி வெஸ்ட் ஆஃப் E அப்படின்னா E இங்கே எங்கே தான் வரும், டெஃபினட்டாக E இங்கே தான் வரும் இல்லையா. ஸோ ஈயோட லெஃப்டில் வெஸ்ட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ எக்ஸாக்டாக ஈயை நம்ம இங்கே தான் போடுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆஸ் மெனி ஃப்ளோர்ஸ் அபோவ் ஏ ஆஸ் பிலோ இ. ஸோ பிலோ இ அப்படிங்கிறப்போ ஈக்கு கீழே எந்த ஃப்ளோருமே கிடையாது. அப்போது ஏவுக்கு மேலேயும் எந்த ஃப்ளோர்ஸும் இருக்காது. ஸோ ஈக்கு கீழே 2 ஃப்ளோர் இருக்குது. அப்போது ஏக்கு மேலேயும் 2 ஃப்ளோர் இருக்கும். ஸோ இதுதான் ஆஸ் மெனியோட மீனிங்கு. அண்டு அடுத்து பாருங்க, எஃப் லிவ்ஸ் இமிடியட்லி அபோவ் பி. எஃப் லிவ்ஸ் இமிடியட்லி அபோவ் பி இன் தி சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட். அதாவது இது ஃப்ளாட் பியா இருக்குது அப்படின்னா அந்த பி ஃப்ளாட்டில் ரெண்டுமே சேமாக பி ஃப்ளாட் தான், ஆனால் மேலே எஃப் கீழே பின்னு சொல்லி வரணும். ஆர்எல்ஸ் இது ஃப்ளாட் கியூவாக இருக்குது அப்படின்னா அந்த கியூ ஃப்ளாட்டில் தான் ரெண்டுமே வரணும், இந்த ஆர்டரில் வரணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் பாசிபிலிட்டி 1ல் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் போடுறதுக்கான பிளேஸ் இங்கே தான் இருக்குது, எஃப் பின்னு போடலாம். பாசிபிலிட்டி 2ல் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் இமிடியட்லி அபோவ் பியில் இருக்குது, சேம் ஃப்ளாட்டில் சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட்டில் இருக்குது இல்லையா. கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க, டி டஸ் நாட் லிவ் அபோவ் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது டி வந்து பிக்கு மேலே வரக்கூடாது. ஆனால் இந்த கேஸில் எப்படி வருது, டி வந்து பிக்கு மேலே தான் வருது. ஸோ இந்த கேஸ் எலிமினேட் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டியும் பியும் சேம் ஃப்ளோர் வராங்க, மேலே தான் வரக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று பியை விட கீழே வரலாம், இல்லைனா சேமாக வரலாம். ஸோ நமக்கு பாசிபிலிட்டி 2 தான் நம்மளுடைய ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம சப்கொஸ்டின் பார்க்கலாமா. சப்கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட் டஸ் டி லிவ். டி வந்து எந்த ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. டி எங்கே இருக்குது, ஃப்ளோர் நம்பர் 2ல் இருக்குது, ஃப்ளாட்டு பியில் இருக்குது. ஸோ ஃப்ளோர் நம்பர் 2 ஃப்ளாட்டு பியில் டி இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இ லீவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் பிங்கிறது ட்ரூன்னு பார்க்க சொல்கிறாங்க. ஈயோட வெஸ்ட்டில் யாருமே இல்லை இல்லையா. ஸோ அப்போது இ லீவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் பிங்கிறது என்னது, ட்ரூ கிடையாது. நோ ஒன் லீவ்ஸ் பிட்வீன் சி அண்ட் எஃப்னு சொல்கிறாங்க. சிக்கு எஃப்க்கு இடையில யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. சிக்கு எஃப்க்கு இடையில ஒரு ஃப்ளோரே இருக்குது, ஒரு ஃப்ளோரில் 2 ஃப்ளாட்டில் டிபி 2 பேருமே இருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு தப்பு தான். அடுத்து ஏ லீவ்ஸ் இமிடியட்லி அபோவ் ஈன்னு சொல்கிறாங்க. அப்போது ஏ வந்து ஈயோட இமிடியட்லி அபோவ் இருக்கான்னு பாருங்கள், இல்லை, ஈக்கு கீழே தான் ஏ இருக்குது. ஸோ அப்போது இதுவும் நமக்கு தப்பாயிரும். பி லிவ்ஸ் ஆன் அண்ட் ஈவன் நம்பர்டு ஃப்ளோரு. பி வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோராக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பி எங்கே தான் இருக்குது, ஈவன் நம்பர் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன தான் ஆன்சர், இந்த டி தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா. இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பார்க்கலாமா. 4 ஆஃப் த ஃபாலோயிங் 5 ஆர் லைக் இன் எ சர்டன் வே அண்ட் கிவன் அரேஞ்ச்மெண்ட். அதாவது இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆட் ஒன் அவுட். கொடுத்துருக்க இந்த 5 ஆப்ஷனில் 4 வந்து சேம் லாஜிக்கை ஃபாலோ பண்ணி வரும். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் டிஃப்ரெண்ட் லாஜிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கோம். அந்த ஒரு டிஃப்ரெண்ட் லாஜிக்கை ஃபாலோ பண்ணியிருக்க அந்த ஒரு கொஸ்டினை தான் நம்ம ஆன்சராக கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்கு டிக்கு ஒரு லாஜிக் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஈக்கு டிக்கு பார்த்தீங்கன்னா சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட்டில்
அட்ஜசன்ட்ல இருக்கு. அடுத்து பிக்கும் சிக்கும் பாருங்க சேம் டைப் ஆஃப் பிளாட்ல அட்ஜசன்ட்ல இருக்கு. அடுத்து எஃப்க்கும் சிக்கும் பாருங்க ரெண்டுமே எப்படி இருக்கு சேம் டைப் ஆஃப் பிளாட் தான், ஆனால் அட்ஜசன்ட்ல இல்லை, பிட்வீன்ல ஒரு ஃப்ளோர் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் சிங்கிறது தான் ஆட் ஒன் அவுட்டு. ஸோ இது கிடைச்சிட்டாலே ரிமைனிங் 2 நம்ம செக் பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் பர்சன் லிவ் ஆன் தி சேம் ஃப்ளோர். ஓகேவா? சேம் ஃப்ளோர், அதாவது இப்போ 3 அப்படிங்கிறது ஃப்ளோர் அப்படின்னா இது ரெண்டுலேயும் வர இந்த சேம் இந்த ஃப்ளோரில் இருக்க இந்த 2 பர்சன். இப்போ செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னா இந்த 2 பர்சன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னா இந்த 2 பர்சன், இப்படி தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த பேர் வந்து சேம் ஃப்ளோரில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இபி பாருங்க, இவும் பியும் சேம் ஃப்ளோரில் கிடையாது. ஸோ அதனால் அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி டிபி, டியும் பி எப்படி தான் இருக்காங்க, சேம் ஃப்ளோரில் தான் இருக்காங்க. ஸோ அப்புறம் நம்மளோட ஆன்சர் என்னது, டிபி தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்க்கலாமா? ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சன்ஸ் லிவ்ஸ் இன் ஃப்ளாட் பி. ஓகேவா? ஃப்ளாட் பியில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் நம்மளுடைய ஃப்ளாட் பி. இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இ இருக்காங்க, டி இருக்காங்க, எஃப் இல்லை. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா 2 and 3 இருக்க போது. 2 and 3னா ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின், ஆட் ஒன் அவுட். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 4 ஆப்ஷன்ஸ் வந்து சேம் லாஜிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் லாஜிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கியூவோட வேல்யூ என்ன 17, டியோட வேல்யூ என்ன 20, வியோடது என்ன 22, எஸ்ஸோடது என்ன 19, வியோடது 22, டபிள்யூவோடது 23. இப்போ இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் செக் பண்ணலாம். இது வந்து +3 ஆயிருக்கு, இது +2 ஆயிருக்கு. இது வந்து +3 ஆயிருக்கு, இது எப்படி இருக்குது +1 ஆயிருக்கு. இப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் பிஏ வந்து லாஜிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷனை நான் செக் பண்ணேன்னா இது ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷனோட அது மேட்ச் ஆக போகுது, லாஜிக்கோட மேட்ச் ஆக போகுது. நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ சி பாருங்கள், ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ 3, எஃபோட வேல்யூ 6, ஹச்சோட வேல்யூ 8. இது +3 ஆயிருக்கு, இது +2 ஆயிருக்கு. ஸோ அப்போ என்னோட லாஜிக் என்ன தான் இங்கே, இப்போது இந்த ஏவும் சியும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சேம் லாஜிக்கில் இருக்குது. ஆப்ஷன் பிக்கான லாஜிக் தான் என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சிலாஜிசம். சிலாஜிசம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஒன்லி a few buses. ஓகேவா? ஒன்லி a few buses ஆர் கார்ஸ். ஒன்லி a few நம்ம எப்படி போடுவோம், ஒன்லி a few அப்படின்னா என்னன்னா சம் பார்ட் வந்து டெஃபினட்டாக இருக்கணும், சம் பார்ட் டெஃபினட்டாக இருக்கக்கூடாது. எப்போவுமே ஃபர்ஸ்ட் வேரியபிள் இருந்தால் செகண்ட் வேரியபிள் பார்க்கணும். அப்போது சம் பார்ட் ஆஃப் பஸ் வந்து காரில் இருக்குது. ஸோ சம் பார்ட் ஆஃப் பஸ் டெஃபினட்டாக காரில் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சம் பார்ட் ஆஃப் பஸ்ஸுங்கிறது டெஃபினட்டாக காரில் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒன்லி a few. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சம் கார்ஸ் ஆர் டாக்ஸி இல்லையா? சம் கார்ஸ் ஆர் டாக்ஸி. ஒன்லி a few பைக்ஸ் ஆர் டாக்ஸி. ஸோ ஒன்லி a few பைக்ஸ் ஆர் டாக்ஸி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள்லேருந்து செகண்டுக்கு போவோம். ஸோ சம் பைக்ஸ் ஆர் டாக்ஸி இருக்குது, சம் பைக்ஸ் ஆர் நாட் டாக்ஸிங்கிறத ஆட் பண்ணால் தான் அது ஒன்லி a few கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம டயக்ராம் போட்டாச்சு. இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். கன்க்ளூஷனில் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேரியபிள் இருந்தால் செகண்ட் வேரியபிள் போகணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் பைக்ஸ் கேன் பி கார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கேன் பி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பாசிபிலிட்டி. ஓகேங்களா? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா, மேபி அப்படிங்கிறது தான் கேன் பிங்கிறதுக்கு மீனிங்கு. ஸோ ஆல் பைக் அப்படின்னா எல்லா பைக்கும் காராக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ பைக்கும் காரும் அன்னோன் ரிலேஷனில் இருக்குது, ரெண்டும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ அன்னோன் ரிலேஷனில் இருக்கிற 2 என்டிட்டிக்கு பிட்வீனில் பாசிபிலிட்டியில் வர எல்லா கன்க்ளூஷனுமே ட்ரூ ஆகும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ட்ரூ ஆகுது. செகண்ட் என்ன சொல்கிறாங்க, சம் பஸ்ஸஸ் கேன் நெவர் பி டாக்ஸி. கேன் நெவர் பி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா சம் பார்ட் வந்து டெஃபினட்டாக இல்லை, அதாவது சம் நாட்டுன்னு மீனிங்கு. சம் பஸ்ஸஸ் வந்து டெஃபினட்டாக டாக்ஸியில் இல்லைங்கிறது தான் மீனிங். அது ஒரு டெஃபினட் கன்க்ளூஷன். அப்போது பஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. டாக்ஸி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குது, அன்னோன் ரிலேஷனில் இருக்குது. அன்னோன் ரிலேஷனில் இருக்கும்போது பிட்வீனில் பாசிபிள் கன்க்ளூஷன் வந்தால் தான் ட்ரூ. இங்கே வந்து டெஃபினட் கன்க்ளூஷன் வருது. அதனால் செகண்ட் ஒன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். நமக்கு ஆன்சர் வந்து ஒன்லி 1 தான் ட்ரூ ஆக போகுது. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், சம் ஓல்ட் இஸ் கோல்டு இல்லையா? டயக்ராம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன்லி a few gold is diamond. ஒன்லி a few gold is diamond அப்படின்னா சம் கோல்டு டைமண்டில் வரைஞ்சாச்சு. சம் பார்ட் ஆஃப் கோல்டு டெஃபினட்டாக டைமண்டில் இருக்கக்கூடாது இல்லை, ஸோ அதையும் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நோ சில்வர் இஸ் கோல்டு. நோ சில்வர் இஸ் கோல்டு. ஓகேவா? டயக்ராம் போட்டாச்சா? இப்போ பாருங்க, சம் சில்வர் பீயிங் டைமண்ட் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ சில்வர்லேருந்து டைமண்டுக்கு பார்க்க போகிறோம்.
இது சம் பார்ட் ஆஃப் டைமண்டா இருக்க பாசிபிளான்னு கேட்குறாங்க. இந்த டைமண்டுக்கும் சில்வர் இப்போ கோல்டுக்கும் சில்வருக்கும் கேட்டால் நோ ரிலேஷன் இருக்கு. கண்டிப்பா இது ரெண்டும் சம்மந்தம் இல்லைன்னு வரக்கூடாது, 0% கூட ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் சில்வருக்கும் டைமண்டுக்கும் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளால ரிலேஷன் சொல்ல முடியாது. சில்வர்ல இருந்து டைமண்ட் பார்க்குறீங்கன்னா ரிலேஷன் சொல்ல முடியாது. ஸோ அப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாசிபிள் கன்க்ளூஷன் ட்ரூ ஆகும். நல்லா திருப்பி பார்த்துக்கோங்க. சில்வர்ல இருந்து டைமண்ட் பார்க்குறப்போ பாசிபிளா இந்த கன்க்ளூஷன் ட்ரூ ஆகும். ஒருவேளை இந்த கன்க்ளூஷனே வந்து நான் சம் டயமண்ட் பீயிங் சில்வர் இஸ் எ பாசிபிலிட்டின்னு சொல்றேன். அப்படி இருக்கு அப்படின்னா சம் டைமண்ட் பீயிங் சில்வர் இஸ் எ பாசிபிலிட்டினா இப்போ நம்ம டைமண்ட்ல இருந்து சில்வருக்கு பார்க்கணுமா? டைமண்ட்ல இருந்து சில்வருக்கு பாருங்க, சம் பார்ட் ஆஃப் டைமண்ட் இந்த கோல்டோட மிங்கிலா இருக்கு. இந்த பார்ட் ஆஃப் டைமண்ட் வந்து சில்வர் கூட டெஃபினட்டா கிடையாது இல்லையா? இது வந்து எப்படி இருக்கு, இப்போ இந்த மொத்த பார்ட்டும் நோவில் இருக்கிறப்போ இந்த பார்ட்டும் டெஃபினட்டா நோவில் தான் இருக்க போகுது. ஆனா இப்போ நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், சம் பார்ட் ஆஃப் டைமண்ட் பீயிங் சில்வர்னு சொல்றேன். அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த பார்ட்டு இந்த சம் பார்ட் என்ன ஆகலாம், சில்வர் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இதுவும் ட்ரூ ஆகும். ஒருவேளை ஆல் டைமண்ட் பீயிங் சில்வர் இஸ் எ பாசிபிலிட்டி இப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன ஆகும், டெஃபினட்டா இந்த கன்க்ளூஷன் தப்பாயிரும். ஏன்னா சம் பார்ட் ஆஃப் டைமண்ட் வந்து டெஃபினட்டா சில்வர்ல இல்லை இல்லையா? டைமண்ட்ல சில்வர் பார்ப்போ. ஸோ இதுதான் மீனிங். ஸோ எப்பவுமே கன்க்ளூஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருந்து தான் செகண்ட் வேர்டுக்கான ரிலேஷன் நம்ம பார்க்கணும். அதுதான் சிலாஜிசம்ல தப்பு பண்ணாம நம்மளால கரெக்டா போட முடியும். இப்போ ரெண்டாவது ஒன்று பாருங்க, சம் ஓல்ட் இஸ் நாட் சில்வர். சம் ஓல்டு இங்க என்ன இருக்கு, ஓல்டு இருக்கு. இங்க என்ன இருக்கு, சில்வர் இருக்கு. சம் ஓல்டு வந்து சில்வர்ல இல்லைன்னு சொல்றாங்க. இந்த சம் பார்ட் ஆஃப் ஓல்டு அது கோல்டு கூட இருக்கு இல்லையா? இந்த பார்ட்டுங்கிறது சில்வர் கூட எப்படி இருக்கு, நோ ரிலேஷன்ல இருக்கு. இந்த என்டையர் கோல்டும் வந்து நோ ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா இந்த கொஞ்சம் பார்ட்டு டெஃபினட்டா நோ தான் இருக்கு. அப்போ சம் ஓல்டு இஸ் நாட் சில்வர் அப்படிங்கிறது நமக்கு ட்ரூ ஆகுது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னா இங்க போத் 1 and 2 ட்ரூ ஆகுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆல் கேட்ஸ் ஆர் lion, only a few lion is goat. ஓகேவா? some bears are goat, only a few tigers are bears. so only a few tigers are bears. ஓகேவா? போட்டாச்சா? some cats are bearன்னு சொல்றாங்க. cat இங்க இருக்கு, bear இங்க இருக்கு. ரெண்டுமே அன்னோன் ரிலேஷன்ல இருக்கு. அன்னோன் ரிலேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா பாசிபிள்ல இருந்தா மட்டும்தான் கன்க்ளூஷன் ட்ரூ ஆகும். டெஃபினட்டா இருந்துச்சுன்னா கன்க்ளூஷன் ஃபால்ஸ் ஆயிடும். இங்க டெஃபினட் கன்க்ளூஷன் இருக்கு. சம் கேட் வந்து பியர்னு சொல்றாங்க கண்டிப்பா. ஸோ அப்போ இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பாக்குறீங்க, அகைன் எப்படி இருக்கு, பியரும் கேட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் டெஃபினட்டா இருக்கிறப்ப இது ஃபால்ஸ் ஆயிரும். ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா அது எதிரால இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ எதிரார் பேர் அப்படின்னா ஒன்று வந்து என்னது, சம் நோ ஒரு பேரு, ஆல் சம் நாட் ஒரு பேரு. இந்த ஆல் சம் நாட்டை பொறுத்த வரைக்கும் வேர்டோட பொசிஷன் வந்து மாறக்கூடாது. பட் சம் நோவை பொறுத்த வரைக்கும் வேர்டோட பொசிஷன் மாறலாம். அப்படி பார்த்தா கேட் பியர் கேட்னு மாறி இருக்கு. ஸோ அப்போ இது என்னதான் நமக்கு, அது சேமா இருந்தாலும் எதிராக தான் வரப்போகுது, மாறி இருந்தாலும் எதிராக தான் வரப்போகுது. பிகாஸ் அது சம் நோ பேர்ல இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு எதிராக தான் ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன்இக்வாலிட்டியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கீழே இருக்க ரெண்டு கன்க்ளூஷன் செக் பண்ண சொல்லியிருக்காங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்பவுமே ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்தால் ரெண்டாவது எலமெண்ட்டுக்கு போகணுமா? ஐ கிரேட்டர் தன் பீனா ஐல இருந்தால் நம்ம பீக்கு போகணும் இல்லையா? ஸோ இப்போ ஐல இருந்து பீக்கு போகிறப்போ இன்பிட்வீனில் உள்ள சிம்பிள்ஸ் இது எப்படி போகுது, ஃபார்வர்டில் போகுது. இன்பிட்வீனில் உள்ள சிம்பிள்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, ஐ ஈக்குவல் இருக்கு, கிரேட்டர் தான் ஈக்குவல் இருக்கு, லெஸ் தான் ஈக்குவல் இருக்கு, கிரேட்டர் தான் ஈக்குவல் இருக்கு. 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அப்போ இது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபால்ஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அகைன் யூல இருந்து பீக்கு போக சொல்லியிருக்காங்க. இப்போ யூல இருந்து நம்ம பீக்கு போறோம் அப்படின்னா அதுவும் எப்படி தான் போகுது, ஃபார்வர்டில் தான் போகுது. யூக்கும் பீக்கு இன்பிட்வீனில் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு லெஸ் தான் ஈக்குவல் டு 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஸோ என்னோட ரெண்டாவது கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் தான் ஆக போகுது. பட் 2 கன்க்ளூஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அது எதிராக இருக்கான்னு செக் பண்ணுமா? இப்போ நான் 2 கன்க்ளூஷனை பார்க்குறேன். இதில் சேமா ஒரு லெட்டர் இருக்கு. அப்போது ஏதாவது ஈக்குவல் டு அந்த ஐயும் யூவும் மேபி ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணணும். அப்படி பார்த்தா ஐயும் யூவும் ஈக்குவல்ட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த யூக்கு பதிலாக நான் இங்கே என்ன பண்ணலான்னா ஐ போடலாம். ஐ கிரேட்டர் தென் பிங்கிற ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். ரெண்டாவது கன்க்ளூஷனில் இந்த யூக்கு பதிலாக நான் ஐ போடலாம். இதை போட்டால் அப்படின்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல்ட்டுங்கிற 3 சிம்பிள் ரெண்டுக்கும் இடையில வருது. 2 கன்க்ளூஷனுமே ஃபால்ஸாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், எதிராக சொல்லுவோமா? ஸோ எதிர் 1 or 2 தான் இங்கே நமக்கு ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அங்கே ஒரு காமன் பர்சன் இருப்பாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்.
இந்த Q அப்படிங்கிற பர்சன் தான் நமக்கான காமன் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, C லெஸ் தென் Fன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ Cல இருந்து Fக்கு போகணும். Cல இருந்து Fக்கு போகணும்னா Cல இருந்து ஃபர்ஸ்ட் Qக்கு போகணும். Qல இருந்து அடுத்து Fக்கு போகணும். Cல இருந்து Qக்கு பேக்வேர்ட்ல போகுது, கிவன் சிம்பிளை ஆப்போசிட்ல எடுக்கணும். Fல இருந்து Qல இருந்து Fக்கு ஃபார்வர்ட்ல போகுது, கிவன் சிம்பிளை அப்படியே எடுத்துக்கோங்க, ஈக்குவல் தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. இது ரெண்டுல யாருக்கு ப்ரையாரிட்டி அதிகம், லெஸ் தெனுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம். ஸோ அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க, ட்ரூ ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், எல்லுல இருந்து நம்ம டபிள்யூக்கு ரீச் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் எல்லுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், கியூக்கு வரணும். கியூல இருந்தா நம்மளால டபிள்யூக்கு போக முடியும். எல்லுல இருந்து கியூக்கு வந்தோம்னா பிட்வீன்ல ஈக்குவலிட்டி சிம்பிள் தான் இருக்கு. அதே பில இருந்து கியூல இருந்து டபிள்யூக்கு வரோம் அப்படின்னா என்ன ஆகும், இங்க ஈக்குவலிட்டி பிட்வீன்ல இருக்கு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் இருக்கு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் இருக்கு, லாஸ்ட்ல என்ன இருக்கு, லெஸ் தென் இருக்கு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் உள்ள வந்துட்டதுனால இந்த கன்க்ளூஷன் என்ன ஆயிடுது, ஃபால்ஸ் ஆயிடுது. இப்போ நமக்கு ஆன்சர் என்னது, ஒன்லி 1 தான் ட்ரூ ஆகுது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ காமன் பர்சன் யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த டிங்கிறவங்க தான் காமன் பர்சன். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னது, Z லெஸ் தென் C. ஸோ Zல இருந்து நம்ம Cக்கு போகணும். இங்க Zல இருந்து ஃபர்ஸ்ட் Dக்கு போகணும், Dல இருந்து தான் Cக்கு போகணும். ரெண்டுமே பேக்வேர்ட்ல தான் போகுது. பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸ் ஆப்போசிட்ல எடுக்கணும். பட் பிட்வீன்ல சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிவன் ஸ்டேட்மெண்ட்ல இங்கேயே என்ன ஆகுது, 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க. அப்படி வந்துச்சுன்னா என்னது, கன்க்ளூஷன் கண்டிப்பா தப்பா தான் போகும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு தான், ஃபர்தரா செக் பண்ண வேண்டாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, B லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Fன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ Bல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் Fக்கு போகணுமா, Bல இருந்து Fக்கு போகணும் அப்படின்னா Bல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம Dக்கு போகணும். Dல இருந்து தான் அடுத்து நம்ம Fக்கு போகணும். ரெண்டுமே ஃபார்வர்ட்ல தான் போகுது. Bல இருந்து Dக்கு போகும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கு. இப்போ Dல இருந்து Fக்கு போகும்போது அங்க பிட்வீன்ல என்ன இருக்கு, லெஸ் தென் இருக்கு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருக்கு. 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க. 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அதுவும் நமக்கு ஃபால்ஸ் ஆயிடும். இப்போ இது மேபி எய்தரா இல்லையா நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ இங்க சிம்பிள் ஏதாவது காமன் வேரியபிள் இருக்கான்னு பார்த்தா 4மே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ல தான் இருக்கு. மேபி இந்த 4ம் வந்து ஏதாவது இப்போ Z ஈக்குவல் டு B இல்லை Z ஈக்குவல் டு F இப்போ மாதிரி ஏதாவது ஈக்குவல் இருக்கான்னு பார்த்தா ஸ்டேட்மெண்ட்ல ஈக்குவலும் இல்லை. ஸோ அப்போ நம்மளுடைய இது என்னது, நெய்தர் 1 or 2ங்கிறது நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கிவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, K லெஸ் தென் Hன்னு சொல்றாங்க. Kல இருந்து நம்ம என்ன பண்ணணும், Hக்கு போகணும். இப்போ K எங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருந்து Hக்கு போங்க. இப்போ இந்த K டு Hக்கு பிட்வீன்ல பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் உள்ள இருக்காங்க. அப்போ என்ன அது கன்க்ளூஷன் ராங் ஆயிடும். செகண்ட் என்ன சொல்றாங்க, I கிரேட்டர் தென் Wன்னு சொல்றாங்க. ஸோ I கிரேட்டர் தென் Wனா ஐல இருந்து நம்ம Wக்கு போக போறோம். பிட்வீன்ல சிம்பிள்ஸ் எல்லாமே சேம் ஃபேமிலியா இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென், இங்க என்ன ஆகுது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துருது. ஸோ நம்மளோட இந்த கன்க்ளூஷன் என்ன ஆக போகுது, ஃபால்ஸ் தான் ஆக போகுது. இப்போ கொடுத்துருக்கதுல ஏதாவது ஈக்குவல் இருக்கான்னு பாருங்க. இங்கே K இருக்கு, Kக்கு பக்கத்துல ஈக்குவல் எதுவும் இல்லை. பட் இங்கே Hம் ஐயும் ஈக்குவலில் இருக்குது. ஸோ Hம் ஐயும் மட்டும் ஈக்குவலில் இருந்து நமக்கு இப்போ இதுல இருந்து செக் பண்ணோம் அப்படின்னா இந்த செகண்ட் வேரியபிள் எப்படி இருக்கணும், காமனில் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே K இருக்குது, இங்கே W இருக்குது. ஸோ அப்போ இது கண்டிப்பாக நமக்கு நெய்தர் நார் தான். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போனோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட் சீரிஸ் 3 லெட்டர்ஸ் பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது இப்போ இந்த மாதிரி சீரிஸ் கொடுத்துருவாங்க. கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்பர்ஸ் ஆல்ஃபபெட் சீரிஸ் 3 லெட்டர்ஸ் பேஸ்ட் இருக்கு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல் த லெட்டர்ஸ் இன் ஈச் வேர்ட் அரேஞ்ச் இன் தி ஆல்ஃபபெட்டிக், அதாவது வித்தின் த வேர்டு கொடுத்துருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு வேர்டுக்குள்ளேயுமே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது இங்க உங்களுக்கு ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டுங்கிற டைரக்ஷன் கொடுக்கல அப்படின்னா ஆல்வேஸ் நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்தா போகணும். அதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ரிமைன் அன்சேஞ்ச், அதாவது அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் எந்த வேர்ட்ல சேஞ்ச் ஆகாம இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்வியஸா நம்ம சீரீஸை மட்டும் பார்த்தா போதும். இப்போ இந்த B தான் இங்கே வரப்போகுது, இது கேன்சல் ஆயிரும். இந்த I தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது, இது கேன்சல் ஆயிரும். இங்கே J தான் ஸ்மால் வேல்யூ, ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த BUR அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு என்ன ஆகல, சேஞ்ச் ஆகல. ரிமைனிங் பற்றி நமக்கு கவலை இல்லை, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இது சேஞ்ச் ஆகல. அதே மாதிரி இங்கே B முன்னாடி வந்துடும், இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த BUR அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகாம இருக்கு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first third letter of each word is replaced by second succeeding letter as per the English alphabetical order. Second succeeding letter அப்படின்னா என்னன்னா A இருக்குன்னா A ஓட first succeeding letter B, second succeeding letter அப்படிங்கிறது C. ஓகேவா, ஸோ ஏவில் இருந்து ரெண்டாவதாக இருக்கிற நெக்ஸ்ட் லெட்டர் என்னங்கிறது தான் செகண்ட் சக்சீடிங் லெட்டர். ஸோ அந்த மாதிரி தான் நம்மள என்ன பண்ண சொல்கிறாங்க, தேர்ட் லெட்டர் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. அதை பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அண்டு ஆல் த லெட்டர்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வித்தின் த வேர்ட். லெஃப்ட் ஹேண்டில் இருந்து ஃபஸ்ட்டு தேர்ட் லெட்டர் ஃபுல்லாக செகண்ட் சக்சீடிங் லெட்டராக மாற்றணுமா.
இது இப்போ டி இருக்கு அப்படின்னா டீயோட 20 அப்போ 22 அப்படின்னா வரும் வி வருமா? ஜெட்டுக்கு இமிடியட் சக்சீடிங் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன வரும்? பி வரும். என் இருக்கு 14 அப்படின்னா 16 பி வரும். 18னா 20 டி வரும். அகைன் என்ன வரும்? இங்கே பி வரும். தேர்ட் செக்ஷன் லெட்டரை நம்ம என்ன பண்ணிட்டோம்? தேர்ட் லெட்டர் ஃபுல்லாக செகண்ட் செக்ஷன் லெட்டராக மாற்றியாச்சு. செகண்ட் என்ன சொல்கிறாங்க? அண்டு ஆல் த லெட்டர்ஸ் ஆர் அரேஞ்ச் இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வித்தின் த வேர்டு வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. எப்படி வரும்? பி வரும், ஆர் வி வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஐ கேன்னு வரும். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? ஜே வரும், பி வரும், டபிள்யூ வரும். அகெயின் என்ன வரும்? பி டி யூ வரும், பி பி வி வரும். எல்லாமே நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வித்தின் த வேர்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்டு எண்டிங் வித் வவ்வல்னு கேட்குறாங்க. இப்போ இதில் எது வவ்வல்ல எண்ட் ஆகுது? இந்த ஒரே ஒரு வேர்டு தான் வவ்வல்ல எண்ட் ஆகுது இல்லையா? அப்போ நமக்கான ஆன்சர் என்னது? இந்த பிடியூ. இந்த பிடியூ அப்படிங்கிறது எந்த கொஸ்டினுடைய ஆன்சர்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ இந்த சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வர இதை நம்ம ஆன்சர்ல கொடுக்கக்கூடாது. எந்த வேர்டை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஆர்டர் இது பியூஆர் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிடியூன்னு கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? பியூஆர் தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆல் த கான்சனன்ட் ஆஃப் ஈச் வேர்ட் ஆர் சேஞ்ச்டு டு நெக்ஸ்ட் லெட்டர். ஓகேவா? கொடுத்துருக்க ஒவ்வொரு ஈச் வேர்டில் உள்ள கான்சனட்டையும் அதோட நெக்ஸ்ட் லெட்டராக மாற்றுங்க. alphabetic as per alphabetical series. Then how many words thus formed will have at least one vowel? அதாவது கான்சனன்ட் ஃபுல்லா அதோட நெக்ஸ்ட் லெட்டரா மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு வேர்ட்ல அட்லீஸ்ட் ஒரு வவலாவது இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ வவல்ஸ்னா என்ன? ஏ இ ஐ ஓ யூ இதான் நம்ம வவல்னு சொல்லுவோமா? இப்போ எந்த லெட்டர்லாம் மாத்தினா நமக்கு இந்த 5 வவல்ஸ் கிடைக்குதுன்னு மட்டும் பார்க்கணுமா? ஜட்டுங்கிறத மாத்தினா ஏ கிடைக்குமா? இப்போ அதே மாதிரி டிங்கிறத மாத்தினா இ கிடைக்குமா? ஹச்ங்கிறத மாத்தினா ஐ கிடைக்குமா? இப்போ ஓனா 15 அப்போ என்னங்கிறத மாத்தினா ஓ கிடைக்குமா? டீங்கிறத மாத்தினா யூ கிடைக்குமா? அப்போ இந்த லெட்டர்லாம் நமக்கு கிவன் சீரீஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த கான்சனன்ட்டை மாற்றும் போது நெக்ஸ்ட் லெட்டரா மாற்றும் போது நமக்கு வவல்ஸ் ஆப்வியஸா கிடைக்க போகுது. முதல்ல இந்த லெட்டர்ஸ்லாம் உள்ள இருக்கான்னு பார்க்கலாமா? எங்கேயாவது இசட் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அப்போ இதுல ஒரு வவல் ஆல்ரெடி ஒரு வவல் இருக்கு. இந்த கான்சனன்ட்டை மாற்றும் போது ஒரு வவல் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் டி இருக்கான்னு பாருங்க. டி இல்லை. ஹச் இருக்கா? ஹச் இல்லை. என் இருக்கா? யா என் 2 வேர்டில் இருக்கு. ஸோ அடுத்து டி இருக்கா? டீயும் இருக்கு. ஸோ அப்போ இந்த 4ல் தான் ஒரு வவல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஆன்சர் நமக்கு 4. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சீட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? பேரலல் என்ன சொல்றாங்க அப்படின்னா 8% 2 பேரல் ரோல செட் பண்ணியிருக்காங்க. ரோ 1ல் வந்து பிக்யூஆர்எஸ் வந்து பிக்யூஆர்எஸ் இவங்க எல்லாருமே நார்த் ஃபேஸிங்கு. பிசிடிஇ இவங்க எல்லாருமே சவுத் ஃபேஸிங். இதுதான் நமக்கான ஆர்டர் இல்லையா? இப்போ அடுத்து ஒருத்தர் இன்னொருத்தர் ஃபேஸ் பண்ணியிருக்க போறாங்க. ஒன்லி 1% சிட் பிட்வீன் கியூ அண்ட் ஆர். இப்போ கியூக்கும் ஆருக்கும் பிட்வீன்ல 1% இருப்பாங்க. அதே மாதிரி ஆருக்கும் கியூக்கும் பிட்வீன்ல 1% இருப்பாங்க. இந்த கியூவும் ஆரும் எதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க நார்த் ஃபேஸிங்ல இருக்காங்க. இவங்க நார்த் ஃபேஸிங்ல இருக்காங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்லயும் பர்சன்ஸ் வருவாங்க இல்லையா? இவங்களுக்கு ஆப்போசிட்ல பர்சன்ஸ் வர போறாங்க. ஹூ டஸ் நாட் சிட் அட் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. ஆர் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட் கிடையாது. ஸோ அப்போ இங்க கண்டிப்பா ஒரு பர்சன் வருவாங்க. இங்கேயும் கண்டிப்பா ஒரு பர்சன் வர போறாங்க. ஸோ நம்ம இப்போ 8% வந்து போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க? பி ஃபேசஸ் த ஒன் ஹூ சிட்ஸ் இமிடியட் ரைட் ஆஃப் ஆர். ஆரோட இமிடியட் ரைட்ல யார் இருக்காங்களோ அந்த பர்சனை பி ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஆரோட இமிடியட் ரைட்ல யார் இருக்காங்களோ அந்த பர்சனை பி ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஆஸ் மெனி பர்சன்ஸ் சிட் டு தி ரைட் ஆஃப் பி ஆஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் இ. இப்போ ரைட் ஆஃப் பில 1 2 3 பேர் இருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் ஆஃப் இலையும் அதே பர்சன்ஸ் இருக்கணும். இங்கே ரைட் ஆஃப் பியில் 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆஃப் இலையும் அதே மாதிரி 2 பர்சன்ஸ் இருக்கணும். போட்டாச்சு. நெக்ஸ்ட் பி சிட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் எஸ். இப்போ நான் எஸ்ஸை இங்கே போட்டால் தான் நான் பியை இங்கே போட முடியும். எஸ்ஸை இங்கே போட்டால் தான் நான் பியை இங்கே போட முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? சி வந்து பியையும் ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, ஆரையும் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ இதில் போட்டோம் அப்படின்னா சியை நம்ம எங்கே போட முடியும்? பியை ஃபேஸ் பண்ணியிருக்க கூடாதுன்னா இங்கே நம்ம சி போட முடியாது. பட் இங்கே நம்மளால சி போட முடியும். இதில் போட்டோம் அப்படின்னா சி இங்கே இங்கே வரலாம். பிஆர் கியூவை தான் ஃபேஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த கன்க்ளூஷன் அந்த பாசிபிள் நமக்கு என்ன ஆகுது? எலிமினேட் ஆகிடுது. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் நமக்கு ஆன்சர். பிஆர்எஸ்கியூ அப்படிங்கிறது ப்ளஸ் இங்கே வந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஇபிசி. இதுதான் நம்மளுடைய நம்ம கிடைச்சிருக்க ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். இதை வச்சு இப்போ சப்கொஷன் சால்வ் பண்ணலாம். சப்கொஷன் பாருங்க. Who among the following person faces the one who sits immediate left of S? இமிடியேட் எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட்ல இருக்க இந்த பர்சனை யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. யார் ஃபேஸ் பண்ணியிருக்கா?
ஈங்கிற பர்சன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே போத் ஏ அண்ட் சிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஏவையும் நம்ம செக் பண்ணணுமா? the one who sits immediate right of B. ஸோ அதுவும் வருது. ரெண்டுமே E தான் இங்கே மீன் பண்ண. ஒன் who sits immediate right of Bனாலும் E தான். இந்த பர்சன் இதை நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தாலும் E தான். ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷனும் வந்து E மீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கான ஆன்சர் என்னது? both A and C. நெக்ஸ்ட், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் Q with respect to the one who faces D? டிஏ ஃபேஸ் பண்ணியிருக்க பர்சன்ஸில் இருந்து கியூவோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. தேர்ட் டு தி ரைட்டு. இப்போ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட். தேர்ட் டு தி ரைட்டில் தான் கியூ இருக்காங்க. நெக்ஸ்ட் 4 ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 5 ஆப்ஷன் அஞ்சு ஆப்ஷனில் 4 ஒரு லாஜிக்கில் இருக்க போது, ஒரே ஒரு இது மட்டும் டிஃப்ரெண்ட் லாஜிக்கில் இருக்க போது. இப்போ இ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது இங்கே இருக்குது. அடுத்து என்னது? எஸ்ஸு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? டி. அடுத்து என்ன சொல்கிறாங்க? பி. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஆர் கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயும் ஆரும் ஆப்போசிட்டில் இருக்குது, பியும் எஸ்ஸும் ஆப்போசிட்டில் இருக்குது. இவங்கெல்லாம் ஆப்போசிட் யூஸாக தான் இருக்காங்க. இந்த டிக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் இங்கே கொடுக்கல. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன தான்? இந்த டி தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ இ அண்டு சியை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அப்படி பண்ணதுக்கு அதே மாதிரி பி அண்டு கியூவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் who among the following persons sits immediate left of the one who faces Q? the one who faces Q, அதாவது அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் the one who faces Q ஓட இம்மிடியேட் லெஃப்டில் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. யார் இருக்காங்க? நமக்கு சி தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டி இஸ் ரிலேட்டட் டு ஆர். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த சம்மில் லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? டி இஸ் ரிலேட்டட் டு ஆர். ஓகேவா? ஆரோட ஆப்போசிட்டோட இமிடியேட் ரைட்டில் என்ன ஆகுது? டி இருக்கா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? பி இஸ் ரிலேட்டட் டு கியூன்னு சொல்கிறாங்க. இது இப்படி இருக்குது. கியூவோட ஆப்போசிட்டோட இமிடியேட் ரைட்டில் பி இருக்குது. இந்த சேம் வே ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் ரிலேட்டட் டு பி. இப்போது பியில் இருந்து அதே மாதிரி நமக்கு என்ன ஆகணும்? இங்கே தான் பர்சன்ஸ் இருந்திருக்கணும் இல்லையா? பியோட ஆப்போசிட்டோட இமிடியேட் ரைட்டில் தான் இருந்திருக்கணும். பட் அப்படி யாரும் இல்லை. ஸோ நமக்கான ஆன்சர் என்னது? இங்கே நோ ஒன் தான் நமக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 8 persons sitting around a circular table facing the center. ஸோ நமக்கு 8 persons வந்து சர்க்கிளில் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? ஃபேஸிங் த சென்டராக இருக்காங்க. ஓகேவா? சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிள் போட்டு டைம்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக ஆப்போசிட் பொசிஷன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ 2 persons சிட் பிட்வீன் ஜே அண்ட் என். ஜேவுக்கு என்னுக்கு பிட்வீனில் 2 பேர் இருக்காங்க. அது எய்தர் ரைட் ஆர் லெஃப்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் இங்கே ஜேவை போடுறேன் அப்படின்னா ஜேவோட ரைட் சைட்லேருந்து நான் 2 person விடலாம். இங்கே நான் ஜே போடுறேன்னா ஜேவோட லெஃப்ட் சைட்லேருந்து 2 person விடலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஹச் சிட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் என். என்னோட செகண்ட் டு தி லெஃப்ட்டில் ஹச் வரணும். என்னோட செகண்ட் டு தி லெஃப்ட்டில் ஹச் வரணும். அடுத்து 1 person சிட் பிட்வீன் ஹச் அண்ட் எம். ஹச்சுக்கு எம்முக்கு 1 person இங்கே போட முடியாது. ஸோ இங்கே போடலாம். ஹச்சுக்கு எம்முக்கு 1 person இங்கே போட முடியாது. ஸோ இங்கே போட முடியும். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஹூ சிட்ஸ் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் எல். யார் இந்த ஹூ? எம் வந்து தேர்ட் டு தி ரைட் ஆஃப் எல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் எல்லை இங்கே போட்டால் தான் ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்டில் எம் வருவாங்க. அதே மாதிரி நான் எல்லை இங்கே போட்டால் தான் ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்டில் எல் வருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட் பிட்வீன் ஒன் மோர் தான் சொல்கிறாங்களா? எல்லுக்கும் ஜேவுக்கும் இடையில எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்களோ அந்த பர்சன்ஸை விட ஐக்கும் எல்லுக்கும் இன்பிட்வீனில் ஒரு பர்சன் வந்து லெஸ் தென்லாம் இருப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு எல்லுக்கும் டைரக்ஷன் வந்து வென் கவுண்டட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஆஃப் போத் ஐ அண்ட் ஜேன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லுக்கும் ஜேவுக்கும் லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணா, ஜேவோட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 வருது. இந்த கேஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருது? 3 வருது. ஸோ இது 1 மோர், இந்த 3ங்கிறது 1 மோர் தான் இந்த பேரண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு என்ன வரணும்? 2 வரணும். ஐயோட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது எல்லுக்கு 2 வரணும். இப்போ நான் ஐயை இங்கே போடுறேன் அப்படின்னா 0 வந்துடும். இப்போ ஐயை நான் இங்கே போட்டேன் அப்படின்னாலும் ஒரே ஒரு பர்சன் தான் லெஃப்ட்ல இருந்து வருவாங்க. இப்போ ஐயோ நான் இங்கே போட்டால் மட்டும்தான் 2 person வருவாங்க. ஆல்ரெடி இங்கே யார் இருக்கா? எம் இருக்காங்க. ஸோ இந்த பாசிபிள் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்து இதில் பாருங்கள், ஜேவில் இருந்து எல்லுக்கு வந்து 1% இருக்காங்க. அப்போது ஐயில் இருந்து எல்லுக்கு பார்க்குறப்போ யாருமே இருக்கக்கூடாது, 0% இருக்கணும். ஏன்னா இது 1 மோர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஐயை இங்கே போட்டேன் அப்படின்னா ஐக்கும் எல்லுக்கும் இடையில யாருமே இருக்க மாட்டாங்க லெஃப்ட் ஆஃப் ஐயில் இருந்து. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? கே சிட் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் ஜின்னு சொல்கிறாங்க. ஜியை இங்கே போட்டு ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட்டை என்ன பண்ண முடியும்? கே போட முடியும். இதுதான் நமக்கான ஆன்சர். இப்போது இதை நம்ம சப் கொஸ்டின் செக் பண்ணலாமா? சப் கொஸ்டின் செக் பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறாங்க? who among which of the following pairs of person are immediate neighbors? கொடுத்துருக்க given pairsல யாரெல்லாம் immediate neighborsா இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எம் இங்கே இருக்காங்க, ஜி இருக்காங்க. 2 பேருமே யாரு? immediate neighborsல இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, என்னும் கேவும் சொல்கிறாங்க. என்னும் கேவும் எப்படி தான் இருக்காங்க?
அட்ஜசன்ட் பக்கத்துல தான் இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பேரு. அடுத்து எல் ஹச் பாருங்க. எல் இங்க இருக்கு, ஹச் இங்க இருக்கு. லெஃப்ட்ல பார்த்தாலும் அட்ஜசன்ட் வராது, ரைட்ல பார்த்தாலும் அட்ஜசன்ட் வராது. ஸோ அப்போ நமக்கு ஒன்லி 1 and 2 தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஜே வித் ரெஸ்பெக்ட் டு ஹச்ன்னு கேட்குறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஹச், இப்போ இந்த ஹச்சில் இருந்து ஜே என்ன பொசிஷன் பார்க்கணும். ஹச்சில் இருந்து ஜே என்ன பொசிஷன்ல இருக்குன்னு பாருங்க. 1 2 3, தேர்ட் டு தி லெஃப்ட்ல இருக்கு, ஆர்எல்ஸ் 1 2 3 4, ஃபோர்த் டு தி ரைட்ல இருக்கு. நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் டு தி ரைட்ல கொடுக்கல, லெஃப்ட் கொடுத்துருக்காங்க, இது வராது. தேர்ட் டு தி லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ as per the given arrangementன்னு சொல்றாங்க. ஸோ இதில் எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. எல் சிட்ஸ் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் கே. கேவோட தேர்ட் டு தி ரைட்ல 1 2 தேர்ட்ல வந்து எல் வரணும். ஆனால் என்ன இருக்கு, 1 2 செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு தப்பு. ஹச் வந்து ஜேவோட ஆப்போசிட்டான்னு கேட்குறாங்க. ஹச்சோட ஆப்போசிட்ல இருக்கிறது ஐயோட ஆப்போசிட் தான் ஹச், ஜே கிடையாது. ஸோ அப்போ நமக்கு இதுவும் ட்ரூ கிடையாது. 1% சிட் பிட்வீன் ஐ அண்ட் ஜின்னு சொல்றாங்க. ஐயோட லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் 1% கிடையாது, ரைட் சைடில் பார்த்தாலும் 1% பிட்வீன்ல கிடையாது. இதுவும் நமக்கு ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட், ஐயும் எல்லும் இமிடியேட் நெய்பர்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. ஆர் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஐயும் எல்லும் இமிடியேட் நெய்பர்ஸ் கிடையாதான்னு கேட்டா இல்ல, அவங்க 2 பேருமே இமிடியேட் நெய்பர்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் நமக்கு ஃபால்ஸ் ஆயிருது. அப்போ கொடுத்துருக்க 4ல் எதுவுமே நமக்கு ட்ரூ ஆகல. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இஃப் ஜி இஸ் ரிலேட்டட் டு எல்லுல இருந்து ஜியை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி வருமா, 1 2 3 4, ஃபோர்த் டு தி லெஃப்ட்ல இருக்கா, ஆர்எல்ஸ் ஃபோர்த் டு தி ரைட். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கு இல்லையா. இப்போ ஜில இருந்து எல்ல கவுண்ட் பண்ணுங்க, எப்படி இருக்கு, ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கு. அதே மாதிரி கே இஸ் ரிலேட்டட் டு ஜேனா எப்படி இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கா. அதே சேம் லாஜிக்ல எம் வந்து எந்த பர்சனோட ரிலேட்டட்ல இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ எம்மோட ஆப்போசிட்ல யார் இருக்கா, என்னங்கிற பர்சன் இருக்காங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, என்ன. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, இஃப் ஆல் த பர்சன்ஸ் ஆர் மேட் சிட் இன் தி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் இன் எ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜி. ஓகேவா. இப்போ இந்த ஜியில இருந்து இப்போ ஜி இங்க இருக்குன்னா இப்படி போச்சு அப்படின்னா அது என்னது, கிளாக் வைஸ் இல்லையா. இதுவே நான் இப்படி செக் பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்னது, ஆன்டி கிளாக் இல்லையா. இப்போ இங்க என்ன கேட்குறாங்க, ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்போ ஜியில இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல போயிட்டு ஹவு மெனி பர்சன்ட் பொசிஷன் மாறாம இருக்காங்க, ஜியை கவுண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜியில இருந்து பாருங்க, ஜிக்கு அப்புறம் என்ன வரும், ஹச்சுக்கு அப்புறம் ஐ வரணும், கே இருக்கு, ஹச் ஐ ஜே கே எல் எம் என். ஸோ எந்த லெட்டர்ஸுமே சேம் பொசிஷன்ல இல்லை இந்த ஹச்சை தவிர. ஸோ அப்போ எத்தனை லெட்டர் இருக்கு, ஒரே ஒரு லெட்டர் தான். எக்ஸ்க்ளூடிங் ஜின்னு கொடுத்துருக்காங்க, நீ ஜியை கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் அந்த சேம் பொசிஷன்ல சேஞ்ச் ஆகாம இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் கேட்குறாங்களா. இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் எடுத்து எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எழுதுங்க. B0 2, O0 15, U0 21, N0 14, D0 4, A0 1, R0 18, Y0 25. இப்போ இதில் பேர்ஸ் கண்டுபிடிங்க. 2 3 4 5 6 7 8 9 எதுவும் கிடையாது. இங்கே 15 பார்த்தீங்கன்னா 16 17 18 19 20 21 கிடையாது. 21க்கு அப்புறம் 22 23 24 25 26 கிடையாது. 14 15 16 17 18 கிடையாது. 4க்கு அப்புறம் 5 6 7 வரணும் கிடையாது. 1க்கு அப்புறம் 2 3 கிடையாது, வராது. 18 போட்டால் 19 வராது. இந்த 25 வராது. இப்போ அப்படியே ரிவர்ஸில் வாங்க, பேக்வேர்டில் பார்க்கலாம். 25 இருக்குது, அப்புறம் 26 வரணும் கிடையாது. 18னா 19 20 21 22 23 24 இதுவும் கிடையாது. 1ன்னு பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 கிடையாது. 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 6 7 8 இருக்கணும், இல்லை. 14னா 15 16 17 இருக்கணும், இல்லை. 21 அப்படின்னா 22 23 இருக்கணும், இல்லை. 15க்கு அப்புறம் 16 இருக்கணும், இல்லை. ஸோ இந்த டூ நம்ம எடுக்க முடியாது. ஸோ இப்போ இதில் நமக்கு எந்த பேருமே கிடைக்கல. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் வந்து என்னன்னா நன்னு தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸா பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, how many numbers are there in the given series which are immediately preceded by a symbol and immediately followed by a consonant. அதாவது how manyக்கு பக்கத்துல என்ன இருக்கு, நம்பர். ஸோ நம்பருக்கு இமிடியேட்லி ப்ரெசிடட் அப்படின்னா என்னது, பீனா பி ப்ரீவியஸா. ஸோ ப்ரீவியஸ்ல என்ன வரணும், சிம்பிள் வரணும். அண்டு இமிடியேட்லி ஃபாலோட்ல என்ன வரணும், கான்சனன்ட் வரணும். ஸோ இப்போ இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். கிவன் சீரீஸ்லேயே ஒன்று சிம்பிள்ஸ் கம்மியாக இருக்கும், இல்லை நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் லெட்டர் வைஸ் போட்டிங்கன்னா அது அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே லெட்டர் வைஸ் போக வேண்டாம், இதை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதும். இப்போ ஒரு சிம்பிள் இருக்கணும், சிம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கணும், நம்பர் பக்கத்தில் ஒரு கான்சனன்ட் இருக்கணும். இப்போ நம்ம சிம்பிள்ஸை வச்சு செக் பண்ணலாம். இப்போ சிம்பிள் இருக்கு, சிம்பிள் பக்கத்தில் நம்பர் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இது வராது. சிம்பிள் இருக்கு, சிம்பிள் பக்கத்தில் நம்பர் இருக்கு, நம்பர் பக்கத்தில் கான்சனன்ட் இருக்கு. ஸோ அப்போ இது வரும். சிம்பிள் பக்கத்தில் நம்பர் இல்லை, இது வராது. சிம்பிள் இருக்கு, சிம்பிள் பக்கத்தில் நம்பர் இருக்கு, நம்பர் பக்கத்தில் என்ன இல்லை, கான்சனன்ட் இல்லை. ஸோ இதுவும் வராது.
சிம்பிள் பக்கத்துல இங்க கான்சனன்ட் இருக்கு, இது வராது. சிம்பிள் இருக்கு, சிம்பிள் பக்கத்துல நம்பர் இருக்கு, நம்பர் பக்கத்துல கான்சனன்ட் இருக்கு, இது வரும். சிம்பிள் இருக்கு, சிம்பிள் பக்கத்துல இது என்னது, இது ஒண்ணு கிடையாது, இது ஐ. ஒன்னு அப்படின்னா உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க, ஸோ அப்போ இது வராது. சிம்பிளுக்கு பக்கத்துல நம்பர் இருக்குன்னா இங்க லெட்டர் இருக்கு, ஸோ அப்போ இதுவும் வராது. சிம்பிள் பக்கத்துல நம்பர் இருக்கு, நம்பர் பக்கத்துல கான்சனன்ட் இருக்கு, இது வரும். சிம்பிள் பக்கத்துல என்ன வரணும், நம்பர் வரணும், இங்க என்ன இருக்கு, லெட்டர் இருக்கு, இது வராது. இங்கேயும் சிம்பிள் பக்கத்துல லெட்டர் தான் இருக்கு, இதுவும் வராது. ஸோ அப்போ நமக்கு எத்தனை பேர் கிடைக்குது, 3 பேர்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க, இஃப் ஆல் த கான்சனன்ட்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த கிவன் சீரிஸ் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் வில் பி தி 13th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்னு சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணக்கூடாது, ஆல்ஃபா நியூமெரிக் ஆஸ் யூசுவல் நம்ம பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட்ல இருந்து 13வது எலமெண்ட் என்ன எலமெண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போறோம். எலமெண்ட் அப்படின்னா அது ஒரு லெட்டரா இருக்கலாம், ஒரு நம்பரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிம்பிளா இருக்கலாம். இது மூணுல எது இருந்தாலுமே அதை நம்ம ஒரு எலமெண்ட்னு சொல்லுவோம். பர்டிகுலரா லெட்டர்னு கொடுத்திருந்தா லெட்டரை மட்டும் பார்க்கணும், நம்பர்னு கொடுத்தா நம்பரை மட்டும் பார்க்கணும், சிம்பிள் கொடுத்திருந்தா சிம்பிளை மட்டும் நம்ம பார்க்கணும். இப்போ 13th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்னு கொடுத்துருக்காங்க, எந்த எலமெண்ட்னு கேட்கறாங்க. எதுக்கப்புறம் எல்லா கான்சனன்ட்டையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஸ்க்ரீன்ல கையை வச்சு ரைட் ஹேண்ட்ல இருந்து கான்சனன்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம கவுண்ட் பண்ணிட்டே வரணும். இப்போ கான்சனன்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 கான்சனன்ட் வராதா, 4 5 கான்சனன்ட் தான் வராதுன்னு சொல்லியிருக்காங்க, வவ்வல் வரும். 6 7 8 9 10 கான்சனன்ட் வராது. 11 12 13th எலமெண்ட் என்னவா இருக்கு நமக்கு ஆன்சர். இங்க சீங்கிற இந்த கான்சனன்ட் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஸ்ங்கிறதா நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். ஓகேவா, 13th எலமெண்ட் நம்மளுடைய ஆஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த given series how many letters are there between the element which are 10th from the left hand. இப்போ இதுதான் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டு, இதுதான் நம்மளுடைய ரைட் ஹேண்டு. இந்த 10th லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 10th எலமெண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதே மாதிரி 6th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்ல இருந்து எந்த எலமெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10th. இப்போ இதுதான் நம்மளுடைய 10th எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. 6th எலமெண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்னு பார்த்தா 1 2 3 4 5 6. இதுதான் வந்து 6th எலமெண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. இப்போ இது இன்பிட்வீன்ல என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி லெட்டர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. லெட்டர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணா 1 2 3 4 5 மொத்தம் 5 லெட்டர்ஸ் வந்து நமக்கு இன்பிட்வீன்ல இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க 5 ஆப்ஷன்ல 4 ஒரு லாஜிக்ல இருக்கும், 5th ஒரே ஒரு இது மட்டும் டிஃப்ரெண்ட் லாஜிக்ல இருக்க போது. இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் ஏல உள்ள இந்த பேர் எடுத்துக்கோங்க. அட்டு, இந்த அட்டோட ஒரு செகண்ட் ரைட்ல அட்டோட செகண்ட் சக்சீடிங்ல என்ன இருக்கு, 7 இருக்கு, ஒரு வேரியபிள் விட்டு 7 இருக்கு. அடுத்து அதே மாதிரி ஜெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இந்த அட்டுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருக்க இந்த அட்டுல இருந்து பேக் சைட்ல ஒரு வேரியபிள் விட்டு ஒரு எலமெண்ட் விட்டு ஜெட் இருக்கு. ஸோ இப்போ இதே லாஜிக் தான் அடுத்து எல்லாத்துக்கும் இருக்கா நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் 3 பாருங்க. 3 இங்க இருக்கு, 3ல இருந்து அண்டு எங்க இருக்குன்னு பாருங்க. அண்டு இங்க இருக்கு. இன்பிட்வீன்ல எத்தனை லெட்டர் விட்டு இருக்கு, 2 லெட்டர் விட்டு இருக்கு. அடுத்து 3ல இருந்து ஈக்கு இன்பிட்வீன்ல ஒரு லெட்டர் தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க இன்பிட்வீன்ல ஒவ்வொன்றும் இருக்கு, இங்க ஒரே ஒரு இதுல மட்டும் 2 லெட்டர் இருக்கு. இது 2ல ஏதோ ஒரு லாஜிக் தான் ஃபாலோ ஆக போகுது. அப்ப தேர்ட் எலமெண்ட் என்னன்னு பாருங்க, அதை செக் பண்ணா நமக்கு தெரிஞ்சிருமா. அப்போ எம் எங்க இருக்கு, இங்க இருக்கு. எம்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டு என்ன இருக்கு, இந்த டாலர் சிம்பிள் இருக்கு. அதே மாதிரி எம்ல இருந்து ஒரு எலமெண்ட் விட்டு என்ன இருக்கு, இந்த ஆர் போட்ட ரவுண்ட் சிம்பிள் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது, இது ரெண்டும் சேம் லாஜிக்ல இருக்கு, இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் லாஜிக்ல இருக்கு. நம்மளோட ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. which of the following element is third to the left of the fifth letter from the right hand of the given series. ஒருவேளை இப்போ இங்க எலமெண்ட் கொடுத்த மாதிரி இங்க லெட்டருக்கு பதிலாக எலமெண்ட்டே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். பட் இங்க எலமெண்ட் இருக்கு, இங்க லெட்டர் இருக்கு. ஸோ இங்க நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆஃப்க்கு லெஃப்ட் சைட்ல உள்ளதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஃப்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, the fifth letter from the right hand of the given series. fifth letter அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் இல்லையா, இப்படிதான் வரும் இல்லையா. 1 2 3 4 5 இதுதான் நம்மளுடைய ஃபிஃப்த் லெட்டர் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. இதுல இருந்து தேர்ட் டு தி லெஃப்ட் என்னன்னு கேட்குறாங்க, எந்த எலமெண்ட்னு கேட்குறாங்க. 1 2 3 இந்த எண்ணு தான் ஐயோட தேர்ட் டு தி லெஃப்ட்ல இருக்க எலமெண்ட். எலமெண்ட்னா சிம்பிள் நம்பர் லெட்டர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணது இல்லையா. எது வேணா இருக்கலாம், சிம்பிளா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், லெட்டரா இருக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது, இந்த எண்ணுங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா. அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிளட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்களா. பிளட் ரிலேஷன் எப்படி சால்வ் பண்ணணும், ஏ இஸ் அ மதர் ஆஃப் ஜட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ வந்து ஜட்டோடைய மதரு. ஹூ இஸ் இந்த ஜட் அப்படிங்கிறவங்க கிராண்ட் சன் ஆஃப் கேன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கே வந்து இந்த இசட்டோட பேரண்டா இருக்கலாம். ஆர் எல்ஸ்
இந்த ஏவோட ஸ்பௌஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேரண்டாகவும் இந்த கே இருக்கலாம். அடுத்து ஏ இஸ் த ஒன்லி சைல்டு ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஒன்லி சைல்டு ஆஃப் ஒய் அப்படின்னா இந்த ஏவோட ஒரு பேரண்ட் இவங்க அப்படின்னா ஒய் இங்கே வருவாங்களா, அவங்க ஒன்லி சைல்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு சிப்ளிங் கிடையாது, ஏவுக்கு சிப்ளிங் கிடையாது. ஓகேவா? அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏவுக்கு நம்ம பேரண்ட் ஆல்ரெடி போடலை. ஸோ ஒய் இங்கே வர வாய்ப்பு இருக்கா? நெக்ஸ்ட்டு பட் இஸ் தி சிஸ்டர் இன் லா ஆஃப் கியூ, ஒன்லி சைல்டுன்னு கொடுத்து சிஸ்டர் இன் லான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஸ்பௌஸோடைய சிஸ்டர் இல்லையா, ஐ மீன் ஸ்பௌஸோடைய சிப்ளிங்க்கு தான் இவங்க சிஸ்டர் இன் லா ஆக முடியும். ஸோ இவங்களுக்கு தான் ஒரு சிப்ளிங் இருக்காங்க, யாருன்னா கியூ அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட் டபிள்யூ இஸ் த மதர் ஆஃப் கியூ. டபிள்யூ இஸ் த மதர் ஆஃப் கியூனா இப்போ இவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ்ல இருக்காங்க, ஒரு பேரண்ட் இவங்க, அப்போ இன்னொரு பேரண்ட் யாரு? டபிள்யூ. அப்போ இவங்க மதர்னா இவங்க ஃபாதர்ல வருவாங்க. இப்போ டபிள்யூ இஸ் த மதர் ஆஃப் கியூன்னு நம்ம கொடுப்போம். ஸோ அப்போ இங்கே மதர் வருவாங்க. அண்டு டபிள்யூ என்ன சொல்றாங்க? ஸ்பௌஸ் ஆஃப் என். ஸ்பௌஸ்னா கப்பிள் இல்லையா, ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் கொடுத்தா ஒய்ஃபு, ஒய்ஃப் கொடுத்தா ஹஸ்பண்ட். இங்கே டபிள்யூ இருக்கு, இவங்களோட ஸ்பௌஸ் என்ன சொல்றாங்க? என்னன்னு சொல்றாங்க. பட் இங்கே ஆல்ரெடி டபிள்யூக்கு என்ன ஆர போட்டிருக்கோம், இந்த பாசிபிள் படி கே வந்திருக்காங்க. ஸோ அப்போ இது நமக்கு எலிமினேட் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு என்ன அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் வி இஸ் த மேல் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் ஹேஸ் ஒன் சிஸ்டர். இப்போ இந்த கொடுத்துருக்க கிவன் ஃபேமிலிஸில் வி வந்து ஒரு மேல் மெம்பரு, இவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ எங்கே இதை ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு பாருங்க. இப்போ நான் இங்கே வந்து ஏவோட ஹஸ்பண்ட் கண்டிப்பாக மேல் பர்சன் இல்லையா. ஸோ அப்போ இங்கே வி போடுறேன் அப்படின்னா இந்த வியோட ஒரு சிஸ்டர் இருக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? சப்கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இஃப் ஓகே, இப்போ இதில் நம்ம இந்த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வந்து சப்கொஸ்டின் பார்க்கலாம். சப்கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? இஃப் கே இஸ் தி கிராண்ட் மதர் ஆஃப் எல், ஹவ் ஒய் இஸ் ரிலேட்டட் டு ஜெட்ன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே ஒய்க்கும் கேக்கும் நமக்கு ஜெண்டர் தெரியாது. கேங்கிறவங்க கிராண்ட் மதர் அப்படின்னா அங்கே ஃபீமேலு, இவங்க ஒய்ங்கிறவங்க மேலில் வருவாங்க. இந்த கே வந்து கிராண்ட் மதர் ஆஃப் எல்லுன்னு சொல்கிறாங்க. கேவுக்கு ஒரே ஒரு சைல்டு யார்? ஏ மட்டும் தான் ஒரு சைல்டு. இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த ஏவுக்கு இசட்டுங்கிற ஒரு சைல்டு இருக்காங்க. அப்போது இந்த எல்லும் ஏவோட சைல்டாக இருந்தால் மட்டும்தான் கே கிராண்ட் மதர் ஆஃப் எல்லா வருவாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒய் வந்து இந்த இசட்டுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஒய் வந்து இந்த இசட்டுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. இசட்டுக்கு ஒய் வந்து கிராண்ட் ஃபாதர் வேணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு என்னன்னு கேட்குறாங்க. பி வந்து இந்த எண்ணுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. எண்ணுக்கு வி வந்து சன் வேணும் இல்லையா. ஓகே, இப்போ இந்த செஷன்ல வந்து நம்ம ஸ்பீடாக சால்வ் பண்ணியிருப்போம். ஸ்பீடுக்காக நீங்கள் கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்யூம் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணும், அதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா அதை கற்றுக்கோங்க. அண்டு இப்போ நம்ம எக்ஸாம் நாளில் நீங்கள் எந்த பேக்கேஜ் வாங்கினாலும் ஷூ அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ஃப்ளாட் 50% உங்களுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வேலையோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு எக்ஸாம் வேலையோட ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்டை போய் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அங்கே நிறைய ஃப்ரீ சோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் எடுத்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்டு எக்ஸாம் வேலையோட 365 ரேலி பிடிஎஃப் கோர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா இப்போ மண்டே நீங்கள் எஸ்பிஐ பிஓவோடது அங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸில். அப்படின்னா எஸ்பிஐ பிஓவோட கம்ப்ளீட் ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் உள்ளே இருக்கும். அண்டு மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஈச் சப்ஜெக்ட்லேயே உங்களுக்கு 10 கொஸ்டின் இருக்கும். அண்டு எங்கேயுமே வந்து எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் நாள் முன்னாடி தான் மார்க் டெஸ்ட் அன்லாக் பண்ணுவாங்க. ரொம்ப லாங் டர்மாக மார்க் டெஸ்ட் அவைலபிள் எந்த சைட்லையுமே இருக்காது. பட் நீங்கள் இதை ஒரு கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட்டாக ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸோட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு எஸ்பிஐ பிஓவோடது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு எஸ்பிஐ கிளர்க் ஓடுது, அடுத்த நாள் ஆர்ஆர்பி பிஓ ஓடுது. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மேஜர் எக்ஸாம்ஸ் எல்லாமே வீக்லி 6 டேஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்ஸ் அது அப்படியே சஃபல் ஆகும். உங்களால் அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் டே பை டே வந்து உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். கம்ப்ளீட்டாக இந்த ஒரு பிடிஎஃப் கோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், உங்களால் அப்கமிங் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷிவ் அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் 50% ஆஃபர் இருக்குது. மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் வந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சத்யா. தேங்க்யூ.